ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதித்து தேவன் கொடுத்த கிருபை, தேவன் நமக்கு ஜீவனோடு ஒரு நாளை கர்த்தர் தானமாக தந்தார். ஹல்லேலூயா. 5 மாதங்கள் கடந்து போனது. 6வது மாதத்தையும் கர்த்தர் காண வைத்து முதலாம் பரிசுத்த ஆராதனைக்கும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாம் வந்திருக்கிற இடம் ஒரு தேவ சமூகம். நாம் கடந்து வந்திருக்கிற இடம் ஒரு அக்கினி இறங்குகிற இடம். நாம் வந்திருக்கிற இடம் நாம் பேசும் பொழுது நம்மோடு பேசுகிற ஒரு நேரமும் இடமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியில் எங்கே போனாலும் நாம் பேசும் பொழுது மனுஷர்கள் நம்மோடு பேசுவார்கள். ஆனால் அந்த பேச்சுகள் ஆறுதல் இல்லை, தேறுதல் இல்லை. முறுமுறுப்போடு நாம் கடந்து வந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்மோடு கர்த்தர் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்னோட கைகளை தட்டி ஒரு பாடலை நாம் பாடுவோம். யோபு 5ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை வாசிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்து கேட்ட வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது ஒரு பெரிய ஜீவன் நமக்குள் கடந்து வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாமே முடியாது, முடிந்தது, அவ்வளவுதான், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே முடிந்தது, எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது, இதை விட்டு மீண்டு வர முடியாது, இந்த வியாதி நம்மை விட்டு போகாது, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன். 2024 தொடங்கின அந்த ஜனவரி 1ஆம் தேதி நேற்று வரைக்கும், இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் என்னையும் உங்களையும் நடத்தினவர்கள் எண்ணி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான முறுமுறுப்புகள், கேள்விகள், கோபங்கள், வீடுகளுக்குள் சமாதானம் இல்லை. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சமாதானமாக வைத்திருக்கிறார். தேவன் நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை துளிர்விட வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தை, இந்த வசனமானது யோபு என்கிற தேவ மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவனுடைய ஜீவியத்தில், அவனுடைய வாழ்க்கையில் வந்த சில தோல்விகள் நிமித்தம், வாழ்க்கையில் வந்த சில நஷ்டங்கள் நிமித்தம் அவனோடு ஒரு வார்த்தை வருகிறது. ஆராய்ந்து முடியாத, நீ எண்ண முடியாத, யோசிக்க முடியாத, நினைக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் ஒரு சிறு கூட்டமாக நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, பலவீனர்களாக நாம் இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். தள்ளாடுகிற நேரத்திலும் கரம் பிடிக்கிற தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆயுசு நாட்களோடு ஒரு நாள், ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்கள், கடந்த வாரம் என்னுடைய ஜீவியத்தில் நான் ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சந்திக்க நேரிட்டது. என்னுடைய வீட்டின் அருகில் ஒரு மனுஷன் உண்டு. சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகிற மனுஷன், ஒரு நீதிமான். ஒரு திங்கட்கிழமை நைட்டு எனக்கு ஒரு 1 மணிக்கு ஃபோன் செய்தார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, நான் மேடத்தை பார்க்கலாமா என்று. வாங்க என்று சொன்னேன். வந்தார், என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். நான் பேசினேன், என்ன பிரச்சனை, என்ன செய்கிறதுன்னு. கொஞ்சம் விசர்க்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் ஒன்றே சொன்னேன், சரி நீங்கள் அங்கே அந்த மருத்துவரை போய் பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். காலையில் நான் பெஞ்சில் உட்காந்துருந்தேன், என்கிட்ட உட்கார்ந்தார். நான் அவருமாக பேசி கொண்டிருந்தேன். காலையில் 6 மணிக்கு எனக்கு ஒரு செய்தி வருகிறது.
அவர் இந்த பூமியை விட்டு கடந்து விட்டார் என்று. மாலை 3 மணிக்கு அடக்கமும் முடிந்து விட்டது. எனக்கு அந்த இடத்துலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். ஏனென்றால் இந்த பூமியில் கடைசியாக அவர் என்னோடு கொஞ்ச நேரம் இருந்து பேசி கொண்டிருந்தார். நான் பார்த்ததில் ஒரு நல்ல நீதிமான், தீமையாக பேச மாட்டார். எனக்கு பல உதவிகள் அந்த இடத்துல செய்தார். உதவி என்றால் எந்த ஒரு 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 இடங்கள் காரியங்கள் தான் உண்மையை சொல்வார். இதுக்கு இதுதான் விலை, இவர் நல்ல மனுஷன், இவர் தீமையான மனுஷன், இப்படி தான் போகணும் அப்படின்னு. அவங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஒரு திருமணம் என்றால் இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும், பாலுக்கு இவ்வளோ, இன்றைக்கி கரண்ட் பில்லு, இந்த திருமணத்துக்கு போகக்கூடாது, இந்த திருமணத்துக்கு போகணும். நான் யோசித்து பார்த்தேன், பாருங்கள், கொண்டு போகிறாங்களாம், ஒரு ஃபஸ்ட் எய்ட் ஒரு இடத்துல செய்தார்களாம். அப்டா மார்க்கெட் வாரதுக்கு முன்னாடி அங்கேருந்தே ஆக்சிஜன் வச்சு தான் அனுப்புனாங்களாம். அப்டா மார்க்கெட் வாரதுக்கு முன்னாடி ஜீவன் அவரை விட்டு போய்விட்டது அப்படி சொன்னார்கள். நான் யோசித்து பார்த்தேன், உள்ளே போயிருந்தா வெளியே அவங்க கிட்ட அட்டண்டர் கிட்ட காட்டாமையே பல லட்சங்கள் பறித்து விடுவார்கள். அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கு, வெண்டிலேட்டரில் போட்டு 2 நாள் 3 நாள் ஓட்டிடுவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அந்த மனுஷன் ஜீவனோடு இருந்த நாட்களில் ஒரு நாள் வியாதியில் படுக்கலை, ஒரு தீமை செய்தது கிடையாது. எவ்வளவோ அவங்க இடங்களை அந்த அவங்க போகிற ஆலயத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்போ மரண நேரத்தில் பிள்ளைகள் கொண்டு போன நேரத்தில் உள்ளே ஜீவனோடு பிரவேசிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நீதிமான் கண்களை மூடினார், கடந்து விட்டார். நான் யோசித்து பார்த்தேன், பைபிள் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீதிமான்களுடைய மரணம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் பெற்றோரை பார்க்க மாட்டோம் என்றல்ல, பார்ப்போம், உடன் பிறந்தவர்களை பார்ப்போம். ஆனாலும் தேவ பிள்ளைகளை என்ன பார்த்தாலும் நம்முடைய நீதி தோற்றுவிடும். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் யோபு வாழ்ந்த நாட்களில் யோபு 1:1 வாசிங்க. யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். பாருங்கள், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிற மனுஷன். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு வார்த்தைகள் அந்த இடத்துல தேவன் யோபுவை சாட்சியாக சொல்லுகிறார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேவ ஜனங்களே, இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். சில வேதத்தில் நிறைய சரித்திரம் யோபுவை குறித்து இல்லை, சில புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏகப்பட்ட மாடுகள், எருதுகள், எங்கே பார்த்தாலும் யோபுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். யோபு திரும்பினா வருமானம், பார்த்தா வருமானம், சமாதானம், தேசத்தில் அநேகருக்கு ஆகாரம் போட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய காரியங்கள் கிரியைகளை செய்த மனுஷன், அநேக அந்த அன்னைக்கு இருந்த ஆலயங்களுக்கு எல்லாம் உதவி செய்த மனுஷன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட நேரத்தில் யோபுவை விட்டு எல்லாம் போய்விடுகிறது. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோம். பிள்ளைகள் போகிறார்கள், வருமானம் போகிறது, வேலைக்காரர்கள் போகிறார்கள், உதவி செய்ய ஒருவரும் இல்லை, தனியாக மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. தனியாக இருக்கிறார். இப்போ நன்மை செய்ய யாரும் இல்லை. யோபுக்கும் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது, அவருக்கும் நன்மை இல்லை, தானும் நன்மை செய்ய முடியாது. ஒரு அந்தகாரமான இருளுக்குள் யோபு கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த இது எப்படி முடியும்? வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்து இருக்கிற தேவ ஜனங்களே, இது எப்படி முடியும்? இதனுடைய முடிவு எப்படி? இது என்ன ஆகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, மனுஷனை நம்பி நான் வாழுகிற கூட்டம் கிடையாது. அந்த தாயார் சொன்னாங்க, நான் அங்கே ஊழியத்துக்கு போனேன் என்று சொன்னார்கள். நான் அடிக்கடி வரும்போது அவங்க சாட்சியை நான் கேட்பேன், யோசிப்பேன், பரவாயில்ல, இந்த பிரச்சனை உள்ள பூமியில், இந்த நெருக்கடி உள்ள பூமியில் இவங்க வேதத்தையும் கொண்டு இப்படி போகிறாங்களே, போகிற ஒரு இடத்துல கூட மனுஷர்கள் பார்த்தால், ஏன்னா நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை இல்லையா, பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, அழகும் இல்லை, ஒன்றும் இல்லை, மண்டை இருக்குது, கொண்டை இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா, அவன் பார்த்தாலே அருவருப்பாக இல்லவா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் போய் நிற்கிற பொழுது அதெல்லாம் தேவன் அவங்க முன்பாக காண்பிப்பார் அல்லவா. அல்லேலூயா. நமக்கு முன்பாக என்ன காண்பிப்பார்? கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த யோபு எல்லாம் போய் அப்படி இருக்கிறார். ஆனால் ஜனத்துடைய அன்பில்லை,
ஜனத்துடைய ஆதரவு இல்லை, வீட்டில் எப்படி இருந்திருக்கும் எல்லாம் இழந்து ஒரு சில மாசத்துக்குள் எல்லாம் கடந்து போகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத இடத்திலும் யோபுவோடு தேவன் இருந்தார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பணம் நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், நம்மள்ட்ட பலன் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. தேவன் இருப்பாரா? இது ஒன்றுமே வேண்டாம். தேவன் இருந்தால் எல்லாம் இருந்தது போல. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நம்முடைய களஞ்சியங்கள் தானியத்தால் எண்ணெயால் நிரம்பும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் பொறுமை. அல்லேலூயா. பொறுமை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எந்த மனுஷனுக்கும் எல்லாம் இருக்கிறது, பொறுமை இல்லை. அல்லேலூயா. நிதானம் இல்லை, பொறுமை நிதானம் இது இல்லை. இது இல்லாதவங்க ஜெயிக்க முடியாது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பொறுமை இருந்தவங்க ஜெயித்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. பொறுமையோடு இருந்தவர்கள் தேவனை நம்பினார்கள். தேவன் அவர்களுக்கு பெரிய காரியங்களை வாசல்களை கத்த திறக்க ஆரம்பித்தார். நோவாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்காக ஒரு பேழை செய்ய வேண்டும். மழையை நோவா பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நம்ம மழையை பார்த்துருக்கிறோம், பூகம்பம் பார்த்துருக்கிறோம், என்னெல்லாமோ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நோவா வாழ்ந்த காலத்தில் அவர் மழையை பார்த்தது கிடையாது. கர்த்தர் சொல்கிறார் நோவாவை பார்த்து, நீ எனக்காக ஒரு பேழை செய்ய வேண்டும். பேழை கூட நோவாவுக்கு தெரியாது. தேவன் இறங்கி வந்து பேழையுடைய அளவுகளை நோவாவுக்கு கொடுத்தார். நோவா அந்த அளவுகளை வைத்து பேழைகளை செய்தார். பகலெல்லாம் சுவிசேஷங்களை அறிவிப்பார், பகலெல்லாம் சுற்றி திரிவார். பேழை தயாராகி கொண்டே இருந்தது. ஆனால் நோவா அறியாத ஒரு வானம் திறந்தது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நோவாவுக்கு தெரியாத ஒரு வானம் திறந்தது. மழை பொழிய ஆரம்பித்தது. நோவா பார்க்க தொடங்கினார். மதல்கள் திறந்தது, மலைகள் உருண்டது, பரண்டது, வெள்ளக்காடாக மாறினது. நோவா கட்டின பேழையோ மிதக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீங்கள் வந்திருக்கிறது ஒரு பேழை, நீங்கள் வந்திருக்கிற ஒரு தேவ சமூகம், நீங்கள் வந்திருக்கிறது கர்த்தர் இறங்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. இது ஒரு பேழை, ஒரு பாதுகாப்பு பட்டணம், ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்தில் வைத்து உங்களை மிதக்க செய்வார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் இந்த பேழை தாழ்ந்து போகுது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? என்னதான் வரட்டும், மனுஷனோ சத்ருவோ வைராக்கியமாக நமக்கு விரோதமாக எழும்பி படையெடுத்து வரட்டும் தேவ பிள்ளையே, இந்த பேழை தண்ணிக்குள்ள மூழ்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனுடைய பேழை. ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஜீவியத்தில் பயங்கர சாட்சிகள் ஜபா பாஷை வச்சு சொல்ல முடியும். நான் என்னுடைய மூத்த பையன் ஒரு நாளைக்கு 3 மணிக்கு 2 மணிக்கு அவன் டேபிளில் இது போல் டேபிள்லேருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து தலை இப்படி கீறி இருக்குது. நான் வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிருக்கிறேன். மனைவி பயந்து திகைத்து போய் இருக்கிறா. என்ன நடக்கும், எப்படி நான் என்ன பேசுன்னு சொல்லி இருக்கிறா. கரெக்டாக இது நடந்து 1.5 மணிக்கூருக்குள்ளே இவங்க எல்லாருமே காரில் எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு சின்ன ஃபஸ்ட் எய்டு அந்த உள்ளி எல்லாம் வச்சு எடுத்து ஐயா செய்துட்டு கடந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு திருப்தி. நான் வந்து கேட்டோன்னா அப்போ பிரதர் வந்தாங்க, இப்படி நடந்ததுன்ட்டு. இது ஒரு காரியம். ஒரு மாதம், போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் என்னுடைய மனைவி ஒரு திருமண வீட்டுக்கு போனேன். நான் சொன்னேன், எனக்கு நடத்திப்பில்லை, நான் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்தது ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னான். கோபத்தோடு நாங்கள் 2 பேரும் புறப்பட்டு போனோம். பாருங்கள், நிறைய பேர் அந்த ரோட்டில் பைக்கில் போகிறாங்க, வாராங்க. அந்த ஊரில் அப்படியே தீ கொடுத்துருக்குறாங்க. நான் போகிறேன், எங்கே போனாலும் கண்ணாடி வைப்பேன். அன்னைக்கு வைக்கல. அது 2 ஃபங்க்ஷன், ஒரு பாதுகாப்பு வீட்டுக்கு போய்ட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். சரி போய் வருவோமே சரின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த தீ கனல் அடிக்கிறனால இந்த வழியில் போகாதீங்கன்னு சொன்னாங்க. நான் சுற்றி ஒரு வழியில் வந்தேன். பாருங்கள் தேவ பிள்ளைகள், அந்த நேரம் ஒரு காற்று அடித்தது. அப்படியே அந்த தீ கனல் நான் எங்கேயோ போகிறேன், இந்த கண்ணில் வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வண்டி ஓட்டவே முடியாது, கண்ணை திறக்க முடியாது. ஒரு கையில் விழுந்தால் எப்படி இருக்கும், சாதா ஒரு தோல் ஸ்கின்னில் விழுந்தால் நம்மளால் தாங்க முடியாது. கண்ணுக்குள்ளே விழுந்துட்டு கோபம், என்ன செய்ய முடியும். சரி அவள் சொல்லி வரலையே. நான் சொன்னேன், எனக்கு நடத்திப்பில்லை, நான் வரமாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு நான் வந்துட்டேன். சரி, அவளுக்கு ஒரு பயம், இது என்ன வாய முடியும். உடனே ஒரு தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து எடுத்து என்ன ஒரு பெஜான் சிங் ஹாஸ்பிட்டல் வள்ளியூருக்கு கொண்டு போனார். அப்போ அவர் என்னை க்ளீன் பண்ணி சொன்னார். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெந்த இடத்த எடுத்து காண்பிச்சு தந்தார். வெள்ளை அந்த இடத்துல இவ்வளோ வெந்திருக்கு, அந்த இடம் கட்டியாக ஒரு பாடு பிடிச்சிருக்குது.
அவர் க்ளீன் பண்ணுற நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்ணை மூடியே வைத்து கொண்டேன். அன்னைக்கு சாயங்காலம் அவர் சொன்னார், இதை வச்சு இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கே பஜான் சிங் போய் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நான் வாகனத்தில் ஒருவர் ஓட்டுகிறார், நான் வந்திருக்கிறேன். கண்ணை மூடியே வைத்து, கண்ணை திறக்கவே இல்லை, வந்திருக்கிறேன். இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் போகிறேன், அப்பவும் கண்ணை மூடியே வைத்திருக்கிறேன். வீட்டுக்கு போனோன்னா என்னுடைய தாயார் சொன்னாங்க, ஜபா பாஷெல்லாம் வந்தாங்க, ஜோம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி நான் கேட்டேன், எப்போ ஜபம் பண்ணாங்கன்னு கேட்டேன். அவங்க கரெக்டாக அந்த டைமை சொன்னாங்க. நான் என்னை கூட்டிகிட்டு போன ஆள்கிட்ட சொன்னேன், தம்பி அந்த 1 மணிக்கூராக என்னுடைய கண்களில் உள்ள அந்த வலி குறைந்திருக்குன்னு சொன்னேன். அவன் என்னுடைய தாயார் சொன்ன நேரமோ இந்த ஜபம் நடந்த நேரமோ ஒன்றாகிற. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். நமக்கு பார்வையில் சில நேரத்தில் மனுஷர்கள் அற்பமாக எண்ணப்படலாம். நம்முடைய பார்வையில் சில நேரத்தில் நீதிக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சித்தத்தின்படி வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் கிருபாசனில் ஊழியம் செய்த போல என்னுடைய சாதையா ஜெர்மனியில் ஒரு ஆளுக்கு சுகமில்லை, ஜோம் பண்ணார். அவங்க சொன்னாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இப்போ நான் கிட்டே நிற்கிறேன். அவர் ஃபோன் வாங்கி ஜோம் பண்ணார். ஜபம் பண்ணி முடித்து ஃபோன் வச்சாச்சு. கொஞ்சம் தாண்டி ஒரு ஃபோன் வருது. அவங்க சொன்னாங்க, அவர் சுகமாகி விட்டார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை தேவ கிருபையில் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் என்னுடைய ஜீவியத்தை அடிக்கடி யோசிப்பேன். நிறைய எனக்கு மறந்து போச்சு. அப்போ தேவன் எந்த நேரம், அதாவது நம்ம தோற்று போகிற நேரம் பாருங்கள், கண் எப்படி இருக்கும், போக முடியுமா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்ன பாதிப்பு வந்தாலும் தாங்கலை. கண்ணில் ஒரு பாதிப்பு வந்தால் தாங்க முடியுமா? யாரு கூட்டிகிட்டு போவா? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவா. இன்றைக்கி பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அந்த பார்வையெல்லாம் போய்விட்டது, அதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த பழைய பார்வை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி ஒரு ஜெபம் செய்து என்னுடைய கண்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்து நான் சொட்டு மருந்து போடவே இல்லை. ஏன்னா எல்லாரும் பயந்துட்டாங்க, கண்ணு என்னை இருக்கவில்லை, போயிருங்கன்னு. ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறனால என்னுடைய வியாதிகள் பல கஷ்டத்துலையும் நான் கர்த்தரை நம்பி கர்த்தர் எனக்கு சுகம் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, இங்கே யோபை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாமே போய்விட்டது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். தேவ ஜனமே, பொறுமை நம்முடைய ஜீவியத்தில் மிக மிக அவசியம். பொறுமை. ஹல்லேலூயா. மனம் பதறக்கூடாது. கோபப்படுறதுனால ஒன்றும் நடக்காது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏதாவது நடக்குமா தேவ பிள்ளைகளே? கோபம் படுறதுனால, எரிச்சல் படுறதுனால ஒன்றும் நடக்காது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாயில் எப்போவுமே ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்கணும். நேற்றுக்கு நைட்டு பாளையங்கோட்டை சென்டர்லேருந்து எங்கள் ஒரு மதரை நாங்குநேரி கூட்டிகிட்டு வரணும். ஒரு சிஸ்டரு, ஒரு மதரு, ஒரு ஊழியக்காரங்க. நாங்கள் வண்டியில் இருக்கிறோம். அவங்க ஏற நேரத்துலேருந்து சோத்துராம் 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 சோத்துராம். ஹல்லேலூயா. நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, நீ என்ன பண்ணுனா ஒன்றுமே. ஏறி உட்காந்தாங்க 3 பேரும். நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன் என்ன செய்கிறாங்கன்னு. சோத்துராம் சோத்துராம் சோத்துராம். கைகளத்துக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவோம். தேவ பிள்ளைகளே, நாம் வீடுகளில் தனியாக இருக்கிற பொழுது இந்த யோபு என்ன செய்தார் என்றால், அவர் தனிமையாக்கப்பட்ட பிற்பாடு யாரும் இல்லாத நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் யோபுடைய வாழ்க்கை, யோபு பொறுமையாய் காணப்பட்டாலும், இன்னொரு பக்கம் யோபு பிரகாசிப்பதற்கு, யோபுடைய வாழ்க்கை துளிர் விடுவதற்கு, யோபுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஜெபம். கொஞ்ச நாள் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்ததும், ஆடுகளையும் மாடுகளையும் எருதுகளையும் கணக்கு பார்த்த யோபுக்கு ஆண்டவர் ஒரு ரெஸ்ட் கொடுத்தார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். நீ பூமியில் செல்வந்தனாக இருந்தது போதும், கொஞ்ச நாள் தரித்திரவாசியாயிரு. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவா. அதே போல தேவப்பிள்ளை, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம கருத்தில் இருந்திருக்கலாம். சில நேரம் அதை நம்மை விட்டு மாறி இருக்கலாம். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், கொடுத்த தேவன், எடுத்த தேவன், திருப்பி தர வல்லவர். எத்தனை பேர் அல்லேலியா சொல்லுவீங்க? தேவன் நன்மை செய்தார், தேவன் நம்மை உயர்த்தினார், மனுஷர் நம்மை தாழ்த்தினார்கள், தேவன் மீண்டும் நம்மை உயர்த்தினார்.
ஹல்லேலூயா. புரியல உங்களுக்கு? தேவன் நம்மை உயர்த்தினார், மனுஷர்களோ நம்மை தாழ்த்தினார்கள், தேவனோ மீண்டும் நம்மை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னும் நம்மை உயர்த்த வல்லவர். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லலாம்? உலகம், பூமி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. யோபு ஜெபித்தார், துதித்தார், அமைதியாக இருந்தார். ஆனால் யோபுக்கு என் வாழ்க்கை, என் சரீரத்தில் உள்ள பற்கள், என் சரீரத்தில் உள்ள நோவு, எனக்கு பிள்ளைகள், காரியங்கள், இதுபோல் ஆடு மாடு கிடைக்குமா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி ஒரு வெளிப்பாட்டோடு வாழ்ந்துட்டார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனால் இந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அவருக்கு ஒரு கிருபை கொடுத்திருந்தார். அவன் நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்திலும் பொறுமை யார் தரணும்? ஏசப்பா தான் தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா, தேவனை நோக்கி பார்த்தால் அவர் பொறுமை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், மோசே பயங்கர மோசமான மோசையாக இருந்தார். கொலை செய்கிற மோசை, ஒரு கொலை பண்ணுற அளவில் அவருக்கு கோபம் உண்டு. ஆனால் ஜனங்களை கர்த்தர் கொடுத்து, இந்த ஜனங்களை நீ வழி நடத்தணும்னு கரம் பிடித்து தேவன் கொண்டு போகும்பொழுது இந்த மோசே கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கிறார். மோசே பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். மோசே பேசும்போது கர்த்தர் பேசுகிறார், மோசே இந்த பூமியில் செய்கிறார். மோசையுடைய குணங்கள் மாறுகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அப்போ நமக்கு ஒரு பொறுமை, நமக்குடைய குணங்கள் மாற வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தை தரித்திருந்து தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். அன்னால் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார்கள், எவ்வளவு வேதனையாக்கப்பட்டார்கள். ரோட்டில் வந்தால் அன்னாலை பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த அன்னாளுக்கு பொறுமை கொடுத்தது யாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை, தேவ பிள்ளை, கர்த்தர் அறியாமல் நம்முடைய தலையில் ஒன்றும் கீழே விழுகிறதில்லை. கர்த்தர் அறியாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை. ஒரு வேளைகள் இந்த பாடுகள் மத்தியில், இந்த முள்ளுகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் அந்த முள்ளை நமக்கு ஒரு ஆனந்த தைலமாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ரோஜா பூ இருக்கிறது, ஒரே முள்ளா இருக்கிறது, ஆனால் அந்த பூவுக்கு ஒரு அழகு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோஜா பூவை காற்றிலும் நீங்கள் விசேஷித்தவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? வாசிப்போம். நமக்கு ஒரு வசனம் வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். பாருங்கள், எலியாவுக்கு நம்முடைய சப்ஜெக்ட் பொறுமை. எலியாவோடு கர்த்தர் பேசுகிறார். நீ போ, கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு, அங்கே உன்னை போஷிக்க. வாசிங்க. அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். எலியா தேவனுடைய வார்த்தையை கேட்டார், கேரித் ஆற்றண்டைக்கு போனார், நேரே போய் அதுக்குள்ளே தங்கி உட்கார்ந்துட்டார். ஆனால் தேவ ஜனமே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மனுஷன் எலியாவோடு பேசும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் சொல்லுகிறபடி நீ போய் உட்கார்ந்துரு. அவன் போய் உட்கார்ந்துட்டான். விடியற் காலத்தில் நேரம் வெளுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். காகம் கொண்டு வருகிறது. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் நாம் பொண்ணை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்துல தங்கி இருக்கணுமோ அங்கே தங்கி இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த இடத்துல தரித்திருக்க கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்துல தரித்திருக்கணும். எந்த சபையில் கர்த்தர் நம்ம அழைத்தாரோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அழைச்சது ஒரு இடம், வேறு பிரித்தது ஒரு இடம்,
ஆசீர்வாதத்து அப்படி ஓடக்கூடாது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். தேவ சமூகத்தில் தரித்து இருக்கணும். தேவ சமல் உட்கார்ந்து இருக்கணும். எங்கே அழைத்து கொண்டு வந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரோ, எங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை கத்தர் ஆரம்பித்தாரோ, எங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு வானத்தின் மன்னாவை திறந்தாரோ, வெளிச்சம் ஒரு ரட்சிப்பை தந்தாரோ, அதற்கு தேவனுக்கு முன்பாக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நன்றியுள்ள இருதயம் கிடையாது தேவ பிள்ளைகளை. யாதோ ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து தன் இரத்தத்தால் நம்மை மீட்டிருக்கிறார். நமக்காக அதிகாலை நம்முடைய பெயர்களை சொல்லி கர்த்தர் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இரவு நேரத்தில் நம்முடைய பெயர்களை சொல்லி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். மறந்து போகக்கூடாது. தேவனை மறந்து தூரம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை மறந்து தூரம் போன கர்த்தர் மறந்து விடுவார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அருமனையில் நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். அங்கே ஒரு பாஷுடைய மனைவி, ஒரு விசுவாசி வரல. அந்த பாஷுடைய மனைவி நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு ப்ரைஸு கொடுத்தல ஒரு சின்ன விஷயம், அதெல்லாம் சப்ப விஷயம். அந்த பாஷுடைய மனைவி பாவம் நடந்து போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று வாங்க வாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இப்போ இதை பார்ப்பேன். நான் வாகனத்தில் போகும்போது பார்ப்பேன். நான் கேட்பேன், என்ன சிஸ்டர்? இல்லை பிரதர், அவங்க வரல இல்லையா, விசுவாசி இல்லையா, தேவ சம்பந்தம் நான் போயிரு. உண்மையில் நான் சொல்லுகிறேன், வாங்க வாங்க என்னை அழைத்தாங்க. இப்போ அவங்க நினச்சா கூட வர முடியல. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். இப்போ அந்த சிஸ்டர் சபைக்கு வர நினைத்தால் கூட வர முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், பட்சிக்கிற அக்கினி. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுவான். தேவனை போல இரக்கமுள்ளவர் பூமியில் யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய கோபமோ ஒரு நொடி பொழுது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெளிவோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல இருந்து நம்ம கனி கொடுக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இது ஒரு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்புக்குள்ள நாம் இருக்கிற பொழுது பாருங்க, பேழை கடல்ல ஆறு போல வெள்ளம் வந்தது. பேழை மிதக்க ஆரம்பித்தது. யாரு தட்டினாலும் பேழை திறக்காது. யாரு உடைத்தாலும் பேழையை உடைக்க முடியாது. ஏனென்றால் கதவை கர்த்தர் பூட்டினார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவியமாக, உங்களுடைய குடும்பமாகிய பேழையை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது. ஒருவரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அதை தாண்டி வந்து விட முடியுமா? கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரும். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஹல்லேலூயா. வசனம் இருக்கிறது. சுகபோகமான வாழ்க்கை தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் நமக்கு ஒரு பலவீனம் வருகிறது, நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறதுனா கர்த்தர் பட்டயத்தை எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கஷ்டம்னா அவர் பட்டயத்தை எடுத்து விடுவார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கு மேலே பட்டயத்தை ஓங்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம். பயந்துட்டார் ஆபிரகாம். பட்டயத்தை தூர போடு, உரையில போடு. எழுப்பி ஈசாக்க கொண்டு போறாங்க. கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுவான். ஓ, தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் சமாதான பிரபு. எப்பவுமே தேவன் எனக்கு சகாயர் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய சப்ஜெக்ட் ஒரு சமயம் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். பாருங்க, அடுத்து 7வது வசனம் வாசிங்கம்மா. 1 ராஜாக்கள் 17:7. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. பாருங்க, ஒரு ஆறு எவ்வளவு தண்ணி இருக்கும்? சும்மா இல்லை, ஒரு ஆறு எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? அவ்வளவு நாட்கள் அந்த எலிய அந்த இடத்துல இருந்து தங்கி இருந்து கூட ஒரு பேசுறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. கூட போய் இருக்கிறதுக்கு ஒரு டிவியோ செல்லோ ஒரு சர்ச்சோ ஒன்றுமே கிடையாது. ஒரு விசுவாசியோ வீடோ ஒன்றுமே இல்லை. தனியாக இருந்தார். ஆனால் தேவனோடு பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆறு வற்றி போகிறது. இப்போ ஆற்றுல தண்ணி இல்லை. ஆனால் தேவன் உடனே சொல்லுகிறார், நீ போ, சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாசிப்போமா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். போதும். உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். விதவைட்ட ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விதவை கையில் ஒன்றும் கிடையாது. தேவ பிள்ளை, நம்ம கையிலும் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் மூலம் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க கர்த்தர் வழி வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷர் அந்த வீட்டில் வந்திருக்கிறாரு. உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, சண்டே தாரதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பணம் இருக்குது கொண்டு போங்கன்னு. அந்த சிஸ்டருடைய புருஷன் அப்படி வந்தார். இதை பார்த்தார், ஒரு நல்ல மனுஷன் இல்லையான்னு சொல்லி பாட்டில் இந்த பைசா சில்லறை எல்லாம் தூக்கி அப்படி கொடுத்துட்டாரு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையை நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அநேகரை போஷிக்கிற கரமாக கர்த்தர் இதை மாற்றப் போகிறார். அநேகரை எழுப்பி விடுகிற கரமாக கர்த்தர் இதை மாற்றப் போகிறார். கர்த்தர் சொன்னார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடன் கொடுப்பாயின்னு சொன்னது பேதுருவோ யோவானோ பவுலோ மரியாளோ தாத்தா யாருமே சொல்லல. நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்டாய், கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் கிடையாது, ஊழியர்களுடைய வார்த்தை கிடையாது, தூதனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்மளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்கம்மா. 13வது வசனத்தை 12 வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பிறக்குகிறேன் என்றாள். அன்னொரு அல்லேலூயா சொல்லுவான். கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, 2 விறகு. இந்த 2 விறகு போதும் அந்த அடையை சுடுறதுக்கு. சுட்டு நாங்கள் 2 பேரும் பூமியில் மறிக்க போகிறோம். தேவ மனுஷன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. எலியா சொல்றாரு அவளை பார்த்து, அவளோ மறிக்க போகிறா, அவளோ ஜீவனை களைய போகிறாள், அவளோ பூமியுடைய நேரம் முடிய போகிறது. அவளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதே. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உலகத்தின் மனுஷர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவனுக்கு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நீங்க பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பயங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம். பேச்சினால் பேசுகிறோம், செயலில் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் இன்னைக்கு நம்ம பயப்படுகிறோம்? ஏன் நம்முடைய களஞ்சியங்களில் மாவு இல்லாமல் இருக்கிறது? ஏன் நமக்கு தேவையான வருமானங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது? தேவ நீதிகளை நாம் நிறைவேற்றுகிறதில்லை. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். சரி, என்ன இல்லை ஆண்டவரை பாருங்க. தேவ பிள்ளைகளே, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். கோட்டயத்தில், கேரளாவில் கோட்டயம் பகுதியில் ஒரு மனுஷன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க அப்பா சொன்னார், வீட்டில் கஷ்டம் ஒன்றும் இல்லை, நீ ரப்பர் வெட்டி படி, பால் வெட்ட படின்னு சொன்னார். இந்த ஆளுக்கு அந்த வேலைக்கு போகாமல் அப்படி இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பல் ஹாஸ்பிட்டலில் 250 ரூபா சம்பளத்துக்கு போய் சேர்ந்தார். பல் ஹாஸ்பிட்டலில் 250 ரூபா சம்பளம். அங்கே என்ன வேலைன்னா, பேஷண்ட்ஸ் இந்த யூஸ் பண்ணுற காட்டன் எல்லாம் கொண்டு எரிக்கணும், டாக்டருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணணும். 8 மணிக்கு வேலை. இவர் 6 மணிக்கே போய் வேலைகளை செய்து 8 மணிக்கு முடிச்சிருவார். இந்த அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் ரொம்ப மிஷின் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த பல் செட் பண்ணுவார் அந்த டாக்டர். பல் பண்ணிவிட்டு அப்போ பேஷண்ட்ஸ் வாய் திறந்து வச்சுட்டே இருக்கணும். அப்படி உள்ளே வச்சு அடைச்சிட்டு எல்லாம் பேஷண்ட் எவ்வளோ நான் வாய் திறந்து வைக்க முடியும்? நீங்கள் வீட்டில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டிருந்து பாருங்கள், முடியாது. இந்த பக்கம் வலி வரும், இங்கே தலையெல்லாம் வலி வந்துடும். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்துடும். ஆனால் இவர் டக்குன்னு அந்த டாக்டர் சொல்லுவாராம், நான் இது படித்தது இது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மனுஷன் அப்படி பார்த்துட்டே இருப்பாராம். அப்போ இவருக்கு ஒரு மனசில் ஒரு தேவ ஆலோசனை வருகிறது. ஏன் நம்ம இதை கண்டுபிடிச்சா என்ன, நம்ம இதை படித்து செட் பண்ண. இந்த டாக்டர் அவருக்கு பல் செட் பண்ண படித்து கொடுக்குறார். ஒரு பல் செட் பண்ணனா 60 ரூபா. இவர் அந்த கோட்டயம் பகுதியில் எல்லாம் நைட்டு போய் எல்லா டென்டல் கிளினிக்கில் உள்ள பல்லுகளை செட் பண்ணுவார். அப்படி செட் பண்ணி இருக்கும்ப இவர் யோசிக்கிறாரு,
நம்ம கொஞ்சம் மிஷின் எல்லாம் வாங்கி இதை தயார் பண்ணுறது போல் கொண்டு வந்தால் எப்படின்னு நினைக்கிறார். 250 ரூபா சம்பளம் வாங்கின ஆள். அவங்க 2 சகோதரர்களை கூப்பிடுறாரு. இந்த மிஷின் இந்த பல் கிளினிக் அந்த இதை அப்படி ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷம் முன்னாடி அவர் சொன்ன சாட்சி, 7.5 கோடி ஒரு மாதம் நான் சம்பளம் கொடுக்குறேன். கையத்துக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 7.5 கோடி. நான் யோசித்தேன், ஒரு கவர்மெண்ட் கூட அப்படி பண்ண முடியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நான் இன்னைக்கும் கைசருக்கு உள்ளதை கைசருக்கும், தேவனுக்கு உள்ளதை தேவனுக்கும் கொடுப்பேன். அப்படின்னா அரசாங்கத்துக்கு உள்ளதை அரசாங்கத்துக்கும், தேவனுக்கு உள்ளதை தேவனுக்கும் கொடுப்பேன். இன்றைக்கி என்ன சிபிஐ வந்தால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பில்லோடு தான் கொடுத்துட்ருக்குறேன். 1200 தடவை நான் ஃப்ளைட்டு ஏறிட்டேன். ஒரு ஜெர்மனியில் ஒரு வெள்ளைக்காரன் பல்லு கண்டுபிடிக்கிறத இவர் பார்த்துட்டு நினைக்கிறாராம், தெய்வமே சாய்ப்பு செய்ய முடியும்னா ஏன் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைத்து வெள்ளைக்காரன் செய்தது போல் இவர் செய்து வெள்ளைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்தாரு. தேவ பிள்ளைகளை, போன மாதம் அவருக்கு சாட்சியை கேட்டேன். 9 கோடி இப்போ ஒரு மாதம் சம்பளம் கொடுக்குறேன். அடுத்த வார்த்தை சொன்னார், நான் தேவனுக்கு உள்ளதை தேவனுக்கும், அரசாங்கத்துக்கு உள்ளதை அரசாங்கத்துக்கும் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற சின்னதோ பெருசோ, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறதுல கர்த்தருக்கு உள்ளதை கர்த்தருக்கு. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களை தவறுகிறார்கள், அதனால் மருத்துவமனைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சமாதானம் அற்று போகிறது, சந்தோஷம் அற்று போகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், வேலை செய்யறதுக்கு பலன் இல்லாமல் போகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தில் நீங்கள் பூமியில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையாயிருங்கள். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். பிள்ளைகளுக்கும் சொல்லி பழக்குங்க. ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ஒரு இடத்துல காணிக்க கொடுத்தாங்க. அந்த சர்ச்சில் ஃபேனெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையன் கேட்டான், எதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு. அந்த சிஸ்டர் பொறுமையாக சொன்னாங்க, நீ ஃபேன் சர்ச்சில் போட்டால் உன் வீட்டில் ஃபேன் இருக்கும். கையை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீ சர்ச்சில் உள்ள ஊழியர்களை விசாரித்து ஆகாரம் கொடுத்தா நீ விரும்புகிற ஆகாரத்தை கர்த்தர் இந்த பூமியில் உனக்கு தருவார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஒரு பலவீனமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன்னா அவன் பார்த்துட்டு சொல்லுவான், இதெல்லாம் கொண்டு வாங்க, இவ்வளோ பணம் வேணாம். அப்போ யோசிப்பான், இடத்த விற்றுருவான். இடம் முக்கியம் இல்லை, காரியங்கள் முக்கியம் இல்லை, நம்ம உடம்பு தான் முக்கியம். அவன் சொன்னது போல எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் கையில் கொடுப்பான். அவன் சொல்லுவான், இனி ஜெபம் பண்ணுங்க. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அவன் கடைசியில் சொல்லுவான், என்னால் முடியாது, ஜெபம் பண்ணுங்க. அப்போ பாஸ்டர்மாருக்கு ஃபோன், அங்கே ஜெபம் இங்கே ஜெபம். தேவ பிள்ளைகளே, யோபு தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் எல்லாம் இழந்து போனாலும் அவன் தேவனுக்கு பிரியமாகவே காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பிள்ளை அவனுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். சும்மா தேவன் ஆசீர்வதிப்பாரா? இப்போ நம்ம ராஜா பிரதருக்கு மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க தேவசம்ல ஜெபிச்சார்கள், கர்த்தர் அந்த பிள்ளைக்கு வாசலை திறந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு இப்போ தெரியும், நிறைய பேர் இப்படி எங்கள் வீட்டுக்கிட்ட பேசுவாங்க, எங்களுக்கு ஃப்ரீயாக இடம் கிடைக்கிது, ஃப்ரீயாக இடம் கிடைக்கிது. இப்போ இடம் கிடைக்காத பட்சத்தில் அவங்க வந்து புலம்புவாங்க. எனக்கு அது புரியலை. இப்போ இவங்க சொன்ன பொழுது அது புரிந்து விட்டது. ஒரு பெரிய அந்த பிள்ளை ஃபீஸ் கட்ட வேண்டாம் இல்லையா? கையில் தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களா காணப்பட வேண்டும். ஜெபம், தாழ்மை, இரக்கம், பரிசுத்தம், தேவ நீதி. கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். பொறுமை பாருங்க, அளவுக்கு மேலே இருக்கணும். தேவ பிள்ளைகளே, தேவனை நேசிக்கிறது அளவுக்கு மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்ததை தான் நான் தேவனுக்கு கொடுக்குறேன். கைகளை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான். ஒரு படிப்பு தந்தது தேவன், ஒரு வேலை தந்தது தேவன், ஒரு வருமானம் தந்தது தேவன். ஹல்லேலூயா. ஒரு தம்பி இப்படி சொன்னான், ஏடிஎம்ல போய் பணம் மக்கள் எடுக்கிற நேரம் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே நானும் இது போல் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும்னு. பாருங்க, இன்னைக்கு அந்த பையன் சொல்லுகிறான், அண்ணே 3 ஏடிஎம் கையில் வச்சுருக்கேன். கையில் தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுவான்.
ஒரு ஏடிஎம்ல மக்கள் பணம் எடுக்கும்ப நான் பார்த்துட்டே நிற்பேன். நான் என்னைக்கு எடுப்பேன், நான் எப்போ எடுப்பேன். இன்னைக்கு 3 எண்ணம் வச்சிருக்கிறேன். அந்த 3 எண்ணத்தில் ஒன்று வந்து வெளிநாட்டில் உள்ள ஏடிஎம்மா. நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, கர்த்தரை கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. தேவ பிள்ளைகளே, தட்டி பாருங்கள், தேவன் திறப்பார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். தேவனுடைய கிரியைகளை ஆராய்ந்து பாருங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, தானியல் வாசிப்போம். தானியல் 1ஆம் அதிகாரம் அப்படியே 3வது வசனத்தை வாசிங்கள். தானியல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். போதும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தானியேல் வாழ்ந்த நாட்கள் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அழகானவர்கள், கல்வியில் நிபுணர், திறமையுள்ளவர்கள், அப்படி கொஞ்சம் வாலிபர்கள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. தேவ பிள்ளைகளே, இவங்களை 3 வருஷம் அந்த ராஜ அரண்மனையில் அவர்கள் உட்கார வைத்தார்கள். வெளியே போக முடியாது, விரும்புகிற ஆகாரம் சாப்பிட முடியாது, விரும்புகிற காரியங்கள் செய்ய முடியாது. 3 வருஷம், கிட்டத்தட்ட 1000 நாட்கள் அவர்கள் அரண்மனையில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலையும் தேவ பிள்ளைகளே, அந்த தானியேலுக்கு ஒரு தேவ வெளிச்சம் இருந்தது. பொறுமையாக இருப்போம், மனம் பதற வேண்டாம். ஆனால் ஒரு காரியம், பொறுமையாக இருக்கிறான். ஆகாரத்தில் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகாரம் நம்மை சேதப்படுத்தக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் உலகம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது, உலகம் நம்மை சேதப்படுத்தக்கூடாது, உலகத்தின் வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நமக்குள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள வெளிப்படணும். ஆனால் உலகத்துக்கு நான் அடிமையாக போகக்கூடாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நீங்கள் தேவ கிரியைகளை நடப்பிக்காவிட்டால் உலகம் உங்களை ஆளுகை செய்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்கள் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் இன்றைக்கும் காணிக்க கொடுக்க மாட்டார், இன்றைக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி 5 லட்ச ரூபா நான் எண்ணி கொடுத்தேன் ஹாஸ்பிட்டலில். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். டாக்டர் சொன்னார், கொண்டு போங்கன்னு சொன்னார். ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, கொண்டு போங்க. காலில் விழுந்துருக்குறோம். சரி, காப்பாற்றணும் இல்லையா? உலகம் என்ன சொல்லும்? தகப்பன் இல்லையா, பெற்ற தகப்பன் இல்லையா, கண்ணால் பார்க்குறோம், செய்து தானே ஆகணும். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு சோதிக்கப்பட்ட, அவ்வளோ பாடுபட்ட பிற்பாடு வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுக்குள்ள தேவனை கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பேதுருவை பார்த்து சொன்னார், போ கடலுக்கு, அங்கே ஒரு மீன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு வெள்ளி பணம் இருக்கிறது. ஓ தேவனே, தேவ பிள்ளைகளே, ராயனுக்குள்ளதை ராயனுக்கும் தேவனுக்குள்ளதை தேவனுக்கும் கொடுங்க. 10ல் 1 இது தேவன் கொடுத்த கட்டளை. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? தேவன் கொடுத்த கட்டளை. தேவ பிள்ளைகளை, நான் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறேன். அநேக பாஸ்டர்ஸ் காரியங்களை பார்க்குற பொழுது ஜனங்கள் சோதிக்கப்படுவதற்கு காரணம் தேவ நீதிகளை தவறுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ நீதியில் நிற்க முடியல. நான் சொல்லுகிறேன், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் தப்பிக்க வேண்டும் என்றால் தேவ கிரியைகளை நடப்பீங்க. பொய் பேசாதீங்க. தேவையில்லாத ஊழிய விஷயங்களை தலையிடக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை நம்ம முறுமுறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தேவையில்லை. கைகளத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள பகுதி. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அடிமைகளாகிவிடும். தேவ பிள்ளைகளை சூன்யமாகி போய்விடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வெளிச்சத்தில் உள்ள ஆட்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நம்ம முள்ளுகளில் நடந்து ஓடிட்டோம். ஹல்லேலூயா.
சூரிய வெளிச்சத்தில் மிதந்து போயிட்டோம். இனி சும்மா அடிக்கிற வெயிலெல்லாம் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? 6-7 மணிக்கு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்க வேண்டாம். டியூஷன், ஸ்கூலு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இருக்கட்டும், நல்லது தான். சோதனைகளுக்கு தப்ப வேண்டாம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? வார பெரிய சோதனை இருக்கிறதே பூமியில். நான் சொல்லுகிறேன், வெயில் ரொம்ப அடிக்குது. எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க? இதே வெயில் தான் நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தலையை கருக விடவில்லை. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. மருத்துவத்தின்படி வெயில் அதிகம் அடிக்குதுன்னா ப்ரெஷர் ஏறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ப்ரெஷர் இல்லாத ஆளே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். செக் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் பிபி இருக்கும். நான் சொல்லுகிறேன், என்ன பிபி இருந்தாலும் கர்த்தருடைய ரத்தம் நமக்குள் தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ரத்தத்தால் கர்த்தர் மீட்டு கொண்டு இருக்கிறார். அந்நிய வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை, சங்கார தூதனுக்கு அதிகாரம் இல்லை. வியாதியின் வல்லமைகள் ஓடுகிறது தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ஜீவனை கொண்டு போகணும், மரணத்தை கொண்டு போடணும், குடும்பத்தை நஷ்டப்படுத்தணும், இப்படியெல்லாம் சத்ரு நினைத்து பல காரியங்களை கொண்டு போட்டாலும் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி விடுகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டியா? தேவன் சொன்ன 6 வாசிங்க. யோபு 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நம்ம நடுவில் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் கண்களை மூடலாம். முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படி போடுங்க. ஒரு சில நிமிடங்கள் நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஜெபித்து நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சிறு பிள்ளைகள் பாருங்கள், ஒரு வருஷ காலம் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த ஜூன் மாதம் பிள்ளைகள் ஸ்கூல் போக போகிறார்கள். பிள்ளைகளை கூட மிருகமாக பார்க்குற மனுஷர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் வாய்களை திறப்போம். நமக்கு அறிந்து நம்முடைய உடன்பரப்புடைய பிள்ளைகள், நமக்கு தெரிந்த பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாரும் எங்கே எதையும் யோசிக்க வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய வேலை நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இறங்க போகிறது. கர்த்தருடைய பிரகாசம் நம்மத்தில் இறங்க போகிறது. எல்லா இருள்களை கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லா அந்த காரியங்கள் வெளியேற போகிறது. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. பூமியில கர்த்தருடைய கிரியைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்து ஆண்டவரே உம்மை சந்திக்க ஆண்டவரே இந்த பூமியில எங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் நிலைநிறுத்தும் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காண மாட்டாய். இன்று கண்ட வியாதி உன்னை விட்டு கடந்து போகிறது. உன்னுடைய வறுமைகள் ஒழிய போகிறது. உன்னுடைய அந்த காரங்கள் விலகும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஓ ஜெயம் தருகிற தேவனே, ஜெயம் தருகிற தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Yeshuve, Yeshuve, Yeshuve.